பேட் தாட்ஸ்லாம் ஒரு மாதிரி இரிட்டேஷன், ஒரு மாதிரி ஜெலசி, இப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. என்னென்னலாம் ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் இல்லாதோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ அது வாண்ட் டு பிகாஸ் ரன் ஆஃப் அவே ஃப்ரம் எவ்ரி. லோ எனர்ஜிஸோட வேலையே வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கறது தான் லோ எனர்ஜியோட இது. ஒரு மனுஷனுக்கு டே அண்ட் நைட் அப்படின்னு வச்சு நமக்கு தூங்கணும்னு சொல்றது இது எல்லாமே பாடி கிளாக் அது. ஸோ பாடி கிளாக் மிஸ் ஆகும்போது எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் அவங்களுக்கு அது அப்படியே வந்து இதாகும். ஸோ 26 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்றது நீங்க எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு நாள் கூட தூங்காம இருக்க முடியாது. அவ்வளோ கண்டினியூஸ் ஒர்க் எப்படி முடிஞ்சது உங்களால? ஆக்சுவலி அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மேம், மேபி நான் இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்னாலயோ மெடிடேஷன்னாலயோ எனக்கே தெரியல மேம் நான் எப்படி நின்னேன். பட் எண்ட் ஆஃப் த ஹவர்ஸ்லாம் வந்து சோ சோ டயர்ட். விட்டா அப்படியே பத்துன்னு எங்கன்னா விழுந்துருவேன் அந்த மாதிரி. எப்பவுமே வந்து நமக்கு ஹெல்பர்ஸ் இருக்கணும் மேடம். அவ்வளோ ஒரு ஒர்க்கை வந்து நீங்க தலையில போட்டுட்டு பண்ணணும்னு கிடையாது. அப்படி வாழணும்னு வாழ்க்கையில யாருமே கேட்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு பிளான் ஆமா மேம். ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சேயிங் நோ. என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியாதுங்கிறத ஐ ஸ்டார்டட் டெல்லிங் வெரி கிளியர்லி. பட் என்னன்னா எனக்கு அந்த ஒரு எனர்ஜி ட்ரெயின் இருந்துட்டே இருந்தது மேம். சுத்தமா அதுக்கப்புறம் ஒரு எவ்ரி டே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஏன்னா தூக்கம் வரல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறேன். தூக்கத்துல கூட நான் பண்ண ஒர்க் மட்டும்தான் வருது. நான் ஒழுங்கா தூங்குனேன்னா கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி டவுன். நான் ஐ பிகேம் வெரி லோ எனர்ஜி, லோ வைப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவலி கரெக்ட் தான். உங்களுக்கு நடந்தது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ எப்பவுமே வந்து நம்ம பாடிக்கு வந்து ஏதோ ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதுக்கு கம்ப்ளீட்டா அந்த ரெஸ்ட் இல்லாம கொடுக்கும்போது அது ஒரு நாள் தாங்கிடுச்சு. பட் ஆனா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்புறமா தான் காட்டும். அதுதான் நீங்க பாக்குறது எல்லாமே. சோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே அப்போ நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். பட் பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் மீ லைக் எப்படின்னா, யூ ஒர்க் எவ்ரி டே ஆன், இல்ல இன்னும் ஒர்க் நிறைய பண்றீங்க, மெடிடேஷன் பண்றீங்க நிறைய, பட் ஹவு கம் யூ கேன் பிஹேவ் லைக் திஸ்? நீங்க வந்து எப்படி ஒரு இரிட்டேட்டடா ஒரு வந்து ஒரு ஃபுல் அது வந்து ஹார்ட்ஃபுல்லா ஹியூமன் எப்படி ஒரு நேச்சர். அது ஹியூமனோட நேச்சர் வந்து எனி எமோஷனுக்கு ரியாக்ட் ஆறதுதான் ஹியூமனோட நேச்சர். அது வந்து நீங்க மெடிடேட்டரா இருந்தாலும் இப்ப கடவுளே வந்து இந்த உலகத்துல பிறந்தாலும் ஹியூமன் நேச்சர்ல இருக்கும்போது யாராவது இரிட்டேட் பண்ணா இரிட்டேட் ஆகுது. இது எல்லாமே நார்மல் தான். இப்ப வந்து யார் ஒருவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் இருக்கும்னா கம்ப்ளீட் பாடி அண்ட் மைண்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது நீங்க எந்த கண்ட்ரோல்ல வேணா இருக்கலாம். நீங்க ஆல்ரெடி அந்த ரெஸ்ட் இல்லாம ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்ட் இல்லாம ஆகும்போது பாடி அப்படிதான் ரியாக்ட் பண்ணும், மைண்ட் அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். அது நேச்சர் தான் அது. ஓகே. நானே வந்து என்ன வந்து நானே பிளேம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தான் சரியில்லை, இல்ல என்னவா இருந்தாலும் நம்ம பண்ணணும்ல அப்படின்னு எனக்குள்ளேயே. அதான் மேம், நான் ரொம்ப என்னென்ன லோ வைப்ரேஷன் என்னென்ன இருக்குமோ அது அத்தனையும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே கம்ப்ளீட்லி இந்த 1 இயர் நான் பண்ண இன்னர் ஒர்க் வந்து இது கம்ப்ளீட்லி வேனிஷ் ஆன மாதிரி, ஏதோ அதெல்லாம் வைப் ஒண்ணும் அவுட் ஆன கிடையாது. மாதிரி. ஜஸ்ட் இப்ப நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதுக்கு தான் நீங்க ஜஸ்ட் இப்ப திரும்ப மெடிடேஷன் பண்ண முடியுதா இல்லையா உங்களால? மேம் பண்ணுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அதுதான் பயங்கர தாட். தப்பு. இங்க somehow வந்து I try to sit. ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரிகர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ எர்த் வந்து 5th டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுப்பா. இது எல்லாமே அசென்ஷன் ப்ராசஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரிகர்ஸ் நடக்குது. சோ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. ஓகே. சோ அதுக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம். சோ நடந்தது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சத வந்து யாராலையும் மாத்த முடியாது. இனி
நெக்ஸ்ட் நடக்க போறது உங்களோட பிரசன்ட் மொமெண்ட்ட நீங்க 100% புதுசா வாழுங்க. நான் இப்ப பொறந்தா, மேம் நான் பிரசன்ட்லயே எப்படி இருக்க புதுசா முடியல இருக்கணும். மேம். ஐ கோ பேக் ஒன்லி பாஸ்ட் இல்லன்னா ஃபியூச்சர் இப்படிதான் ஓடிட்டே நான் ம், ஏதோ ஓரளவுக்கு நான் பிரசன்ட்ல முன்ன இருந்தது கூட இப்ப ம். வந்து என்னால பிரசன்ட்லயே வர முடியல. ஐ தாட்ஸ் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கு. நான் அது கூடயே ஓடுறேன். அந்த மாதிரி தான் இருக்கு மேம். தாட்ஸ் ஓடட்டும். ஏன்னா வந்து அவ்ளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால எல்லாமே ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டோரேஜ் ரிலீஸ் ஆகணும். லெட் இட் கோ. நீங்க தியானத்துல உட்கார்ந்தாலும் உங்க தாட்ஸ் ஓடுனாலும், ஓகே ஐ அம் அலோவிங் யூ. நீ எவ்வளவு வேணா ஓடு, எவ்வளவு வேணா நினைச்சுக்கோ. ஐ அம் அலோவிங் யூ அப்படின்னு வந்து அத விட்டுருங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். சரி, அது ஒரு பக்கம் அதோட ப்ராசஸிங் அதுக்கு நடக்குது. நான் பிரெத்ல தான் இருப்பேன். அகைன் சிட் இன் பிரெத் வித் யுவர் பிரெத். அந்த ஓகேங்களா? டியூரேஷன் கூட ரொம்ப லாங்கா இருக்கு மேம். இப்போ நான் தாட்டோட So, இருக்கிறது nothing. வந்து அந்த இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இதே கிளாஸ்ல அப்படியே கனெக்ட் ஆயிட்டு, இப்பவே நீங்க வந்து ஜஸ்ட் பி வித் யுவர் பிரெத். எங்களது கேக்குது, கேட்கல, இல்ல உங்க தாட்ஸ் ஓடுது, ஓடல, எதுவுமே வந்து நினைக்காதீங்க. ஜஸ்ட் பி வித் யுவர் பிரெத். எது கேட்டாலும் எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்போ தாட்ஸ் வருது. அலோவ் இட். இப்ப என்னோட வாய்ஸ் கேக்குது. அலோவ் இட். ஏதாவது பக்கத்து பக்கத்துல எல்லாம் வாய்ஸ் கேக்குது. அலோவ் இட். எல்லாமே அலோவ் பண்ணிட்டே ஜஸ்ட் உங்க பிரெத்தோட இருங்க. சரி ஓகே மேம். அண்ட் நீங்க ட்ரை கண்ணு ஓபன் பண்ண அப்புறமா எனக்கு எப்படி இருக்கு? நம்ம செஷன் முடியறதுக்குள்ள நீங்க சொல்லணும். கண்டிப்பா மேம். ஓகே? இப்ப ஸ்கூல் பிக்கப் டைம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் மேம் ஓகே. இருக்கும். ஆமா இன்னைக்கு இப்போதான் அ மதியம் அ 3:00 அட்லீஸ்ட் ஒரு ஆகுது. 5 டூ 10 மினிட்ஸ் உட்காருங்க. ஷூர் மேம். 5 டூ 10 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு டைம் இல்லைன்னா ட்ரை ஃபார் 5 டு 10 மினிட்ஸ். ஏன்னா இந்த கிளாஸ் எனர்ஜிஸ்ல வந்து யூ வில் கெட் சேஞ்ச். அந்த கனெக்ஷன் ஆமா மேம். உங்களுக்கு வந்துடும். ஆஃப்டர் தட் நீங்க உட்காரும் போது கூட அதே கனெக்ஷன்ல இருப்பீங்க. ஸோ 5 ஆர் 10 மினிட்ஸ் நீங்க இப்போ ட்ரை பண்ணுங்க. ஓகே? ஷூர் மேம். ரொம்ப ஆசையா ஓகே. இருந்தது மேம் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு. நான் வெறும் யூடியூப்ல தான் பார்ப்பேன். ஓகே. லக்கிலி இன்னைக்கு பிஎஸ்எஸ்எம்ல அனுப்பியிருந்தாங்க. ஸோ ம், ம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எஸ், ஸோ மச் மேம். வெல்கம். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். ஐல் பி ஆன் ஓகே. இட். ஓகே. யூ வில் பி தேங்க்யூ ஆல் மேம். ரைட். தேங்க்யூ. எஸ். தேங்க்யூ மேம். யா, யா. தேங்க் யூ. ஜீவிதா பேசுறீங்களா? குட் ஈவினிங் மேம். வீடியோல வர முடியுமா? வீடியோல வர முடியுமா? ஓகே ஓகே மேம். ஜீவிதா. ம். உங்க நல்லா கொஸ்டின் இருக்கீங்களா பேங்க் மேம்? எல்லாம் குறைஞ்சிச்சா இன்னும் ஜாஸ்தியாச்சா? என்னங்க மேம்? உங்க கொஸ்டினா இருக்குதுங்க மேம். அப்பப்போ வருது. ஓகே. ம். இப்போ நீங்க குறைஞ்சிருக்கா? சொன்ன மாதிரி ஆ கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குங்க மேம். ஓகே. அப்ப கேக்குறது கிளாரிட்டி வருது. ஓகே. கொஸ்டின் இருக்கு. ஆனா அது எப்படியும் அந்த அடுத்த வீடியோஸ் ஏதாவது ஒண்ணு ம். பார்க்கும்போது அது கிளியர் ஆயிடுது. பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் புக்கும் படிக்க ஆரம்பிச்சதுனால ம், ம், ம். ஓகேங்க மேம். பரவாயில்ல. ஓகே, ஓகே. ம். ஆ, இருக்கு மேம். இப்போ வந்து கால் வலி அதிகமாயிட்டே இருக்குங்க மேம். அது அது நம்ம பின்னாடி வரக்கூடியது இந்த கர்மா முன்னாடியே வந்து கழியும்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆம், அந்த மாதிரி இருக்கலாங்களா? இல்ல தியானம் பண்ண பண்ண இல்ல ரொம்ப நேரம் உட்கார்றதுனால அந்த மாதிரி இருக்குங்களா? நான் எந்திரிச்சாலுமே இருக்குதுங்க மேம். எந்திரிச்சாலுமே இருக்கா? தியானத்துல இருந்து வெளியே வந்தாலும் இருக்கு. பாடி சேஞ்சஸ் இருக்கும்பா. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ம் ஏர்த்தோட ஷிஃப்டிங்க்கு எல்லாரோட பாடி அண்ட் மைண்டோட ஷிஃப்டிங் நடக்குது. அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ம் ம் இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல நமக்கு நடக்கிற இது என்னன்னா, ஒண்ணு பெயின்ஸ், ஒண்ணு சஃபரிங், ஒண்ணு எமோஷன்ஸ், இன்னொன்னு ஆ நம்ம தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்றது, டைவர்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள ஹிட் பண்ணிட்டே இருக்கும். ம் இதெல்லாம் தான் அசென்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம முன்னேறுவதற்கு ம். உள்ள இருக்கிற குப்பை எல்லாமே தள்ளுது. ஓ சரி. நமக்குள்ள இருக்கிற ம் ம் குப்பைகள் அது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இப்ப அசென்ஷன் நடக்கிறதால ஆல் ஓவர் த வேர்ல்ட் ம் எல்லா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா,
நிறைய உடம்பு சரியா இல்லாம இருக்கிறது, மனசு கவலையா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அசென்ஷன் அப்படின்னும் போது அந்த 5D எனர்ஜிஸ்க்கு நீங்க மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகும்போது அந்த 3D எனர்ஜிஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். அது கிளியர் ஆகிறதுக்கு தான் இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே. சரி சரிங்க. சோ இப்போ சரண்யா சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரிகரிங், இப்போ உங்களுக்கு பெயின்ஸ், நானும் எனக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீவர், கோல்டு, காஃபி எல்லாமே எல்லாமே ஒண்ணா வந்துருச்சு. சுத்தமா ஏஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி வந்துருச்சு. வெயிட் லாஸ் ஆச்சு. சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கு நான் எமோஷன் ஆகுறேன். சும்மா எவ்ரிதிங் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நான் வந்து ஆக்சுவலி எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவோ கிளியர் ஆயிடுச்சு. எதுவுமே கிடையாது. பட் ஆனாலும் இன்னும் இருக்கு உள்ள ஏதோ. சோ இது எல்லாமே இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல நடக்குது. பாடி வந்து எப்போ பாடி அண்ட் மைண்ட் டவுன் ஆகும்போது இதெல்லாம் நார்மலா நடக்கும். அப்படின்னா எனர்ஜிஸ் பத்தல நமக்கு. நம்ம இன்னும் நிறைய தியானம் பண்ணணும். எப்பவுமே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நடக்கும்போது, உடல் சரியா இல்ல, எமோஷனலா ஃபீல் பண்றோம், இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இது எல்லாமே வாட் இஸ் த சிம்டம்னா எனர்ஜி லேக்கிங். நமக்கு எனர்ஜி பத்தல. நிறைய எனர்ஜி கொடுத்துக்கணும். கண்டினியூஸா உட்கார்ந்து போன், எனக்கு பேக் பெயின், போன் எல்லாம் பெயின் வந்துருச்சு. சுத்தமா படுக்க முடியல, உட்கார முடியல, அந்த மாதிரி பயங்கரமான பெயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அவ்வளவு பெயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் டாக்டர் கிட்டயும் போக மாட்டேன். அப்படி இருந்த நானும் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போக வேண்டியதா ஆயிடுச்சு. அலோபதி நான் போவே மாட்டேன். சோ ஆயுர்வேதிக் டாக்டர் போயிட்டு அவங்க கிட்ட மெடிசன் எடுத்து சாப்பிட்டாதான் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால தியானத்துல உட்கார முடிஞ்சது. சோ உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. நான் என்ன பண்றேன், என்னால மெடிடேஷனுக்கும் முடியவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியல, படுக்கவும் முடியல, எதுவுமே முடியல. சிவியர் ஆயிடுச்சு. சரி, இன்னும் சிவியர் ஆனா திரும்ப நம்மள ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்க போறாங்க. சரி, ஏதோ ஒன்று இந்த டாக்டராவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா எடுத்து ஒரு 1 வீக் பெயின் குறைஞ்ச பிறகு கண்டினியூஸ் 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி 3 days உட்கார்ந்தேன். அதோட பெயின் எல்லாம் எங்க மாயமா போச்சுன்னு தெரியல. 3 days கண்டினியூஸா 5 to 6 hours உட்கார்ந்தேன். அவ்வளவுதான், எல்லாம் பெயின் மாயமா போச்சு. அப்படின்னா எனர்ஜி பத்தல. சோ இந்த அசென்ஷன் ப்ராசஸ்க்கு நமக்கு நிறைய எனர்ஜிஸ் நம்ம கொடுத்துக்கணும். அந்த எனர்ஜிஸ் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. சோ எனிதிங் நடக்குது, எல்லாருக்குமே நடக்கும், உலகத்துல எல்லாருக்குமே நடக்கும். சடனா வந்து இந்த எனர்ஜிஸ்க்கு செட் ஆகாதவங்க நிறைய பேரு இறந்தும் போயிடுவாங்க. எவ்வளவு நாளுங்க மேம் இந்த அது நமக்கே தெரியாதுப்பா. இப்போ ஷிஃப்டிங் இப்பதானே ஆச்சு. நம்ம லாஸ்ட் மந்த் தானே அசென்ஷன் மெடிடேஷன் பண்ணோம். சோ அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லா உலக மக்கள் முழுக்க நடக்கிற வரைக்கும் அது நம்ம எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சோ எல்லாமே எல்லா இடத்துலயும் நடக்குது. அண்ட் இந்த எனர்ஜிஸ்க்கு மேட்ச் ஆகாம நான் மாற மாட்டேன் அப்படின்ற சோல்ஸ் எல்லாருமே வெக்கேட் பண்ணிடுவாங்க. எல்லாம் நிறைய இருக்கும். வித்தவுட் எனி ரீசன் சடன் டெத் நிறைய இருக்கும். இது நம்ம தியானம் பண்றோம் மேம், நம்மளாலே இத தாங்கிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பண்ணாதவங்க அவங்க எப்படி மேம் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க? எல்லாருக்குமே ஏதோ அவங்களோட இப்ப வந்து எல்லாருமே எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்பதான் வரும். உங்க கெப்பாசிட்டி தாண்டி எதுவும் வராது. சரி சரி. அதனால தியானம் பண்ணாதவங்களுக்கு அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வரும். கொஞ்ச நாளுக்கு இருக்கும், அது எவ்வளவு நாள் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலி ஜஸ்ட் இதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ. ஓகே, பெயின்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டா ஐ அம் ஆல் ரைட். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் நார்மல். இப்போ அந்த ஒரு சிக்னஸோ அந்த ஒரு விஷயமோ எனக்கு கிடையாது. சோ எனி சஃபரிங் உங்களுக்கு வருது, அதுல இருந்து நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா நீங்க அந்த அசென்ஷன்ல அந்த ப்ராசஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சு, அவ்வளவுதான். சரி சரி மேம்.
மேம் நீங்க லாஸ்டா ஒரு இது சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப ஒருத்தங்க மேல நம்மளுக்கு கோவம் இருக்குன்னா அவங்கள வந்து நீங்க குத்துறது இல்ல சம்திங் எதனாலும் நீங்க உள்ளே இமேஜின் பண்ணிக்கோங்க. வெளியே எதுவும் இல்ல, உள்ள பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளோட எமோஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படி சொல்லியிருப்பீங்க இல்லைங்க மேம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி சரி வெளியே நம்மளால பண்ண முடியாது, உள்ளே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகாதுங்களா மேம்? சீங்க தியானத்துல உட்கார்ந்து பண்றது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ பார்த்துட்டு 4 திட்டு திட்டிட்டீங்கன்னா உங்க எமோஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மேனிஃபெஸ்ட் எப்படி ஆகும்? அதுக்கு எனர்ஜி இல்ல. நீங்க யூ ஆர் ரிலீசிங் யுவர் எமோஷன். எமோஷனுக்கு எனர்ஜி கொடுக்கும்போது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதையே நம்ம ரிப்பீட்டடா இப்ப அந்த வர எமோஷனை அந்த டைம்ல நம்ம அத ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி அவ்வளவுதான். அதோட நீங்க ஒருத்தரை திட்டுறீங்க அப்படின்னும் போது அங்க உங்க எமோஷன் அவங்களுக்குரிய எமோஷனை ரிலீஸ் பண்றீங்க. அங்க எனர்ஜி இல்ல, ஜஸ்ட் ரிலீசிங் யுவர் எமோஷன். இப்போ தியானத்துல நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னா உட்கார்ந்து நான் வந்து இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், இப்படி இருக்கணும், இது எல்லாமே நினைச்சு தியானத்துல உட்காரும்போது அதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம். சோ எது எனர்ஜி கொடுக்குறோமோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? சோ நீங்க இதெல்லாம் நினைச்சு சும்மா பண்றதுல ரிப்பீட்டடா பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பண்றீங்க அவ்வளவுதான், மறந்துடணும். நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்கன்னா அது தப்பு. கோபம் வந்து ஒரு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். அது ரிலீஸ் ஆயிடுச்சு, திரும்ப உங்களுக்கு இன்னும் இருக்குன்னா நீங்க ரிலீஸ் பண்ணல. இப்போ ஒருத்தங்க மேல திரும்ப திரும்ப அந்த கோவம் அவங்கள பார்த்தாலே வருதுன்னாங்க மேம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரிப்பீட்டடா கோவம் வருதுன்னா இந்த பிளான் ஒர்க் ஆகாது. அப்ப அவங்கள திட்டும் போது உட்கார்ந்து தியானத்துல கொஸ்டின் பண்ணிக்கோங்க, அவங்க மேல எனக்கு ஏன் கோவம் வருது, இவ்வளவுதான். சோ அதுதான் பண்ணணும். சரிங்க மேம். சரிங்க மேம், தேங்க்யூ. சோ எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் புரியும் போதுதான் நமக்கு கிளாரிட்டி வரும். ஓகேங்க மேம். சில்ட்ரன் கிளாஸ்ல வரல 3 years மேம். ஆன் பண்ணுங்க, பரவாயில்ல. அவ பண்ணலைனாலும் பாக்கட்டும். சரி சரிங்க மேம். 3 years எல்லாம் அழகா பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. சரிங்க மேம், அடுத்த கிளாஸ்ல பண்ணுங்க. ஓகேப்பா. ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். சொல்லுங்க குட்டி. ஹாய். ஹாய் செப்ப. பேர் எமி. பேர் எமி செப்ப. ஹாய், சூப்பர். ஒரு பாப்பா கூட இருக்கு, 2 பாப்பாவா? ஆமாங்க மேம். இவ தியானம் பண்ண மாட்டேங்கிறா, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க மேம். ரொம்ப உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சில்ட்ரன் செஷன் ஜாயின் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க மேம், நான் ஜாயின் பண்ணி அது கரெக்டா அவ டியூஷன் போறாளா, அந்த டைம் கொஞ்சம் இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரைடே மட்டும் ஒரு 1/2 an hour லேட்டா அனுப்புங்க. சரிங்க மேம். நீங்க எத்தனை மணிக்கு அனுப்புறீங்க டியூஷன்? 5 o'clock அனுப்புவேன். 5 to 7 உட்கார்றதாங்க மேம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 5 to 7ங்க மேம். சரி, ஒரு நாள் பாருங்க, நம்ம கிளாஸ் வந்து 5 to 6 முடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. 6:15 வந்தா கூட ஓகே. ஒரு நாள் சீக்கிரமா கூட்டிட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்க மேம். சரி, ட்ரை பண்றேங்க. சரிங்க மேம், தேங்க்யூ. சரி. Bye. Yes, masters. Next year, please. Masters, any doubts? கேக்கலாம். மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட் மாஸ்டர். நான் வைஷ்ணவி பேசுறேன் மாஸ்டர். சொல்லுங்க. வீடியோல வாங்க. என்ன வீடியோ ஆன் பண்ணிட்டு மாஸ்டர், இப்போ வந்து என் மேல ஒருத்தவங்க கோபமா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. அந்த மாதிரினா நான் அமைதியா தான் இருக்கேன், ஆனா வந்து அவங்க எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்க, திட்டிட்டே இருக்காங்க.
அப்பனா பாஸ்ட் லைஃப்ல வந்து நான் ஏதாச்சும் ஆமா. பண்ணிருப்பேனா அந்த சோல்? கட்டாயமா பாஸ்ட் லைஃப்லயே இல்ல இந்த லைஃப்ல கூட இருக்கலாம். ஓ. நீங்க ம். கேளுங்க. ஏன் இந்த மாரி கோவத்துல இருக்கீங்க என் மேல? டைரக்ட்டா ஆ. கேளுங்க. அப்படி அவங்க இஷ்டப்படல அப்படின்னா, ஜஸ்ட் கொஸ்டின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். கொஸ்டின் பண்ணிக்கோங்க. தியானத்துல ரொம்ப ஒரு சிவியரான கோவம் அப்படின்னா, அவங்க சோல்க்கு வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஆ எ தெரிஞ்சோ தெரியாமலோ எது நடந்திருக்கு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ம். உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ம். 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 ஸோ எனிதிங் என்னால உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோவம் வந்துச்சுன்னா, நான் சாரி சொல்லிருவேன். நான் சாரி சொல்லிருவேன் அதுக்கு மேடம். சொல்லிக்கோங்க. மெடிடேஷன் பண்றதுக்கு ஆ. முன்னாடி, நான் இதுக்கு முன்னாடி தப்பு நெறைய பேருக்கு நான் திட்டிருக்கேன். அந்த சோல் கிட்ட எல்லாம் நான் சாரி சொல்லிட்டு தான் நான் மெடிடேஷன் பண்ணுவேன். நீங்க சொன்னாலும் அதோட எஃபெக்ட் போணுங்க. அதுவரைக்கும் அந்த கோவம் போகாது. ஓ! சின் ஓகே. நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றதால எல்லாமே ஆயிடாது. இப்போ அங்க எவ்ளோ சஃபரிங் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த டெப்த். அந்த டெப்த் ம். எவ்ளோ இருக்கோ, அந்த டெப்த்துக்கு ஏத்த ஃபீல் அங்க இங்கேருந்து அங்க போகும்போது தான் அது ரிலீஸ் ஆகும். ம். 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 ஓகே, ஓகே மாஸ்டர். அப்பன்னா நம்ம வந்து அத அமைதியா அமைதியா இருக்கணும். நம்ம ரியாக்ட் ஆகாம. அமைதியா இருங்க. ரியாக்ட் ஆக வேண்டாம். அண்ட் வந்து ஆ வாய்ப்பு கிடைக்கும்போது, அது கிளியர் பண்றதுக்கு அவங்க கூட பேசுங்க. ம். ஏதோ அசம்பாவிதமாக நடந்துருச்சு. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். ப்ளீஸ் நார்மல் ஆயிடுங்க. நான் வேணா நேரடியா உங்களுக்கு சாரி சொல்றேன். ஒரு கூலா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான். ம். ஓகே மாஸ்டர். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான். ம். ஓகே மாஸ்டர். அப்படி அவங்க கோவிச்சுக்கிட்டாங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே சைலன்ட்டா அங்கேருந்து போயிடுங்க. அவங்க கிட்ட இருக்க வேண்டாம். ம். ஓகே. தேங்க் யூ மாஸ்டர். ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ் பேசுங்க. பாகேஸ்வரி புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பேசுங்க. எஸ் சரண்யா பேசுங்க. நீங்க எங்கேயோ போறீங்கன்னு தான் நான் கூப்பிடல. சாரி மேம். கேக்குதுங்களா மேம்? எஸ் கேக்குது. சொல்லுங்க. இப்போ இவ்வளோ நடந்திருக்குல்ல மேம் இந்த 3 வீக்ஸ்ல. ஸோ இது ம். இதோ வேற மெடிடேஷன் நான் பண்ண ட்ரை பண்றேன் மேம். இது தவிர்த்து நான் வேற என்ன மாதிரி இந்த எனக்கே ஒரு ஃபீல் இருக்கு. மை ஹோல் பாடி இஸ் கம்ப்ளீட்லி பாய்சன்ட் மாதிரி. ஓகேவா? ம். அது எப்படி மேம் ரிலீஸ் பண்றது? இது வந்து நம்ம பிசிக்கலா வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க தியானம் தான் வந்து நீங்க செய்யணும். தியானத்துல உட்கார்ந்து எனி லைவ் செஷன்ஸ்க்கு கனெக்ட் ஆயிட்டு உட்காருங்க. இல்ல பிரமிட்ஸ் ஏதாவது சென்டர்ஸ் அங்க போய் நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிலீசிங் வந்து ஈஸியா இருக்கும். நீங்க அத பத்தி நினைக்க வேண்டாம். நீங்க நெறைய எனர்ஜி உங்களுக்கு நீங்க குடுத்தாலே, அது ஆட்டோமேட்டிக்கா இது வேண்டாதது எல்லாமே ரிலீஸ் பண்ணிடும். அது நீங்க நினைக்கணும்னே இல்ல. நீங்க உட்கார்ந்து இது கிளியர் ஆகணும், அது கிளியர் ஆகணும்னு நினைக்கவே தேவையில்ல. ஹெவி எனர்ஜிஸ், அபுண்டன்ஸ் எனர்ஜிஸ் நீங்க உங்களுக்கு குடுத்துக்கணும். அது குடுத்துக்கிட்டாலே அது தானாவே ரிலீஸ் ஆயிடும். ஸோ ஒன்லி மெடிடேஷன் மட்டும் தான் இதுக்கு வழி. அண்ட் அதர்வைஸ் உங்க மைண்ட வந்து நீங்க சொல்லி இது எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்? ஒரு மனுஷன கன்வின்ஸ் பண்ற மாரி உங்க மைண்ட கன்வின்ஸ் பண்ணணும். இது இன்னொரு வழி. எனக்கு இது 2 தான் எனக்கு இப்போ ஆப்ஷனா தெரியுது. அண்ட் அதர் தென் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அகைன் கோயிங் டூ சென்டர்ஸ் அவ்வளோதான். அண்ட் வந்து நீங்க உங்கள மறக்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஹாபீஸ்ல உங்கள டைவர்ட் பண்றது, ஒரு சேவைகள், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுல டைவர்ட் ஆகும்போது கூட நெறைய இந்த விஷயங்கள் நீங்க மறந்துருவீங்க. அண்ட் வந்து நம்ம எப்படி சஃபர் பண்றோமோ, நம்மள மாரி சஃபரிங் பண்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா கூட, அந்த என்ன சொல்றது? அ கொஞ்சம் அது பேலன்ஸ் ஆகும். ஓகே.
இங்கே தெரிஞ்சவங்களே கொஞ்சம் கம்மிதாங்க. சரி மேம் ட்ரை பண்றேன். எஸ். அண்ட் எல்லாத்தையும் விட Meditation is ஈஸியஸ்ட் the திங் மெடிடேஷன் தான். choice. அது ஒண்ணுதான். எஸ் எஸ். known circle is very less here. ஆமா அந்த plan பண்ணலாம். ம். வாகீஸ்வரியில யார் இருக்கீங்க? நேம் புதுசா இருக்கு. அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க எவ்வளவு நாளா தியானம் செய்றீங்க? எங்க இருக்கீங்க? வாகேஸ்வரி இருக்கீங்களா? எஸ் மாஸ்டர்ஸ் வேற யாராச்சும் பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்த மைக் பட்டன் இது பண்ணிக்கோங்க. தெரியலீங்களா? மைக் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. ஓகே. அருள்செல்வி மேடம் பேசுறீங்களா? மேம் பேசலாம். நான் ட்ரெயின்ல வரேன். எனக்கு நெட்வொர்க் கட்டாய் வருது மேம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் மேம். நான் வந்து சிக்கிம் தான் போயிருந்தேன் மேம். கேங்டாக் அங்க சூப்பர் போயிருந்தேன். பிளேஸ். அங்க வந்து கஞ்சன்ஜங்கா. எஸ், இப்போ மலைகளுக்கு நடுவுல கஞ்சன்ஜங்கா பார்த்தோம். மேக கூட்டங்களுக்கு நடுவுல உட்காந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த ட்ரக்கிங் போனா பத்திரிக்கைலாம் கூட சொல்லிட்டாங்கல்ல, போனா அவ்வளவு எனர்ஜிக்கல். சீரியஸ்லி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த மேக கூட்டங்களை பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. எங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தை தவிர அங்க வேற ஒரு உணர்வுகள் கூட இல்லைங்க. அப்படியே மறைந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு போதைக்குள்ள அடிமையான மாதிரி. அவ்வளவு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. 4 நாள் ட்ரிப் ரொம்ப அழகா போச்சு. சும்மா நாங்க ஜஸ்ட் லைக் தட் போனது. பட் அந்த மேகங்களும் மலைகளும் நிறைய கத்து கொடுத்துச்சு. அவ்வளவு பெரிய மலைய பார்க்கும் போதுதான் எனக்கு வந்து, ஓ இப்படிதான் இல்ல மினரல் கிங்டம் இப்படிதானே இருந்துச்சு, இப்படி நிமிர்ந்து நாங்க தானே இப்படி வந்திருக்கோம். அந்த ஒரு புரிதல் எல்லாம் அங்க அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து சேர்ந்துருவேன். வந்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்றேம்மா. தேங்க்யூ. எஸ் எஸ் எஸ். அந்த ஒரு நேச்சர் எல்லாமே அங்க பார்த்தோம்னா, நேச்சர் ஃபுல்லா நேச்சர். எங்கேயுமே பார்த்தாங்க அந்த நேச்சர்ல போனாலே மைண்ட் அப்படியே எம்டி ஆயிடும். நீங்க நீங்க என்னதான் பண்ணாலும் மைண்ட் யோசிக்காது. அப்படியே ஸ்டில்னஸ்ல இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க அதெல்லாம் பார்க்கும்போதே இட் இஸ் ஓப்பன் ஐ மெடிடேஷன் அங்க நடக்கிறது. நீங்க சொன்னீங்க என்னதான் இட் இஸ் கால்ட் ஓப்பன் ஐ மெடிடேஷன். அது Yes, thank you. It's true. அப்படி மறந்து போகணும். அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் சிரிக்கிறோனே தெரியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. நம்ம எவ்வளவு பொல்யூஷன்ல இருக்கோன்றது அப்பதான் புரியும் நமக்கு. நிஜம்தான். இல்ல இங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். பட் அந்த ஹாப்பினஸ் வந்து அங்கதான் ஃபீல் பண்ணும். அவ்வளவு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும். அது ஒரு பியூர் நேச்சர். அங்க பொல்யூஷன் இருக்காது.
அந்த பொல்யூஷன் இல்லதான். வித்தவுட் பொல்யூஷன் நம்ம நேச்சர்ல இருக்கிறது அது ஒரு நமக்கு புதுசு. அந்த ஒரு ஃபீல் தான் அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே. எஸ், அதுதான்மா நிஜம். அதுதான் நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் திரும்பி. எஸ், அதுக்கு தான் நம்ம போகணும். வீட்டை விட்டு போகணும் அப்பப்போ. அது போனாலே ஹெல்தியா இருப்போம் நம்ம. எப்போ நேச்சருக்கு நெருங்கி நம்ம போறோமோ அந்த நேச்சரை பார்த்து நம்ம அந்த கனெக்ட் ஆகும்போது உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அது அப்படியே வேனிஷ் ஆயிடும். சோ அழுக்கெல்லாம் வேனிஷ் ஆகும்போது நம்ம திரும்ப ஹெல்தியா இருப்போம். நிஜம்தான்மா, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் குட் அப்படிம்பாங்கல்ல, அதை வந்து உணர்ந்து பார்த்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். மாஸ்டர்ஸ் வீடியோல வர முடிஞ்சவங்க வாங்க, பேச முடிஞ்சவங்க பேசுங்க, இல்ல நம்ம தியானத்துக்கு போயிடலாம். பாகேஸ்வருக்கு அன்மியூட் பண்ண தெரியல போல இருக்கான். இப்ப அன்மியூட் ஆச்சுப்பா, பேசுங்கப்பா. மேம் சொல்லுங்க, எந்த ஊரு? సూలూరుపేట మేడం. తమిళ్ రాదు మేడం, తెలుగు. తెలుగా? నా లింక్ ఎలా దొరికింది? పర్వాలేదే. మీ లింక్ 2 మంత్స్ నుంచి చేస్తున్నాను మేడం, మీ గ్రూప్ లోనే నేను. ఓ వెరీ గుడ్. చెప్పండి. బాగుంది మేడం, చాలా బాగుంది. ఎంతసేపు చేస్తారు? మ్యామ్ ఎంతసేపు ధ్యానం చేస్తారు? 2 అవర్స్ చేస్తున్నాను మేడం. 1 అవర్ మటుకు ఖచ్చితంగా కూర్చుంటాను. ఇంకొక 1 అవర్ ఏంటంటే హాఫ్ అన్ అవర్ అలా కూర్చుంటాను అనమాట. ఓకే. ఒకసారి హాఫ్ అన్ అవర్, ఒక్కసారి హాఫ్ అన్ అవర్, లేదు 20 మినిట్స్, 40 అట్లా ఇంకొక 1 అవర్. బట్ 1 మంత్ నుంచి ఏంటంటే నాకు పాపకి వర్క్ రాయిచ్చే వర్క్ ఉంది. అందువల్ల 1 అవరే చేస్తున్నాను. ఇంకొక 1 మంత్ అయిపోద్ది. నెక్స్ట్ మళ్ళీ 2, 3 అవర్స్ చేస్తాను మేడం ఖచ్చితంగా. ఓకే. మీకు తమిళ్ అర్థం అవుతుందా? తమిళ్ కొంచెం కొంచెం అర్థమవుద్ది మేడం. దీపలక్ష్మి మేడం కాల్ చేస్తుంటారు. ఈ అఖండ ధ్యానం గ్రూప్ లో ఇప్పుడు సెకండ్ టైమ్ జాయిన్ అయిందాను మేడం. ఒక్కసారి అయిపోయింది. ఓకే. ఇప్పుడు సెకండ్ టైం చేస్తున్నాను. ఎలా ఉంది అఖండ ధ్యానం? బానే ఉంది మేడం. కానీ నాకు ఎందుకో నాకు ఇష్టమైన టైంలో చేసినప్పుడు నాకు ఏమి అంటే ఏదో ఒకటి ఆటంకం వచ్చి ఆగిపోయేటట్టు అన్నమాట. అది మళ్ళీ లేవడం, కూర్చోవడం, ఎంత ఇదిగా కూర్చున్నా గానీ ఎవరో ఒకరొచ్చి తాళాలేసినా గానీ వచ్చి పిలిచి అవన్నీ పరీక్షలు. ఆ పరీక్షలు నెగ్గాలి. అదే మేడం. ఆ 1 అవర్ మటుకు ఏం లేసినా మళ్ళీ వచ్చి కూర్చొని చేస్తున్నాను మేడం. అదే. అవన్నీ నెగ్గితేనే ఎనర్జీస్ మీ దగ్గరికి వస్తాయి. బట్ మొన్న మటుకు మళ్ళీ సెకండ్ టైం అఖండ ధ్యానం చేసేటప్పుడు 2, 3 డేస్ చేసిన తర్వాత ఆ రోజు ఆ ఎనర్జీని తట్టుకోలేకపోయాను మేడం. చాలా ఎక్కువ బాడీ తట్టుకోలేకపోయింది మేడం. అంటే మనకొచ్చే ఎనర్జీ కలర్స్ కనిపిస్తుంటాయి. ఏం చేశారు అప్పుడు ఏం చేశారు తట్టుకోలేకపోయినప్పుడు? ఇంకా వల్ల కాలేదు మేడం. కళ్ళు తెరిచేసాను మేడం. లాస్ట్ ఇంకా 5 మినిట్స్ ఉండింది మేడం. అలా చెయ్యొద్దండి. ఎప్పుడు కూడా అలా చెయ్యొద్దండి. ఒక చైన్ బ్రేక్ అవుతుంది. అలా చెయ్యొద్దండి. అండ్ వచ్చి మీకు వల్ల కాలేదంటే నాకు ఈ ఎనర్జీస్ ఇంకా చాలా అనుకోండి. అది అలా అంతటితో ఆగిపోతుంది. ఓకే. బట్ అంటే ఇంతకు ముందు కూర్చున్నప్పుడు ఏమన్నా పెయిన్స్ అలా వచ్చేది మేడం. మనము అంటే ఆపేసినప్పుడు ఎక్కడైతే స్టాప్ అవ్వద్దో మళ్ళీ స్టార్ట్ చేస్తాను కదా పక్క రోజు మళ్ళీ అక్కడి నుంచే రీస్టార్ట్ అవుతుంది మేడం. అంతే, అది కరెక్ట్. అలాగే అవుతుంది. ఇప్పుడు మీరు టైం స్లాట్ ఎప్పుడు ఇచ్చున్నారు? ఏ టైం స్లాట్ ఇచ్చున్నారు? 7 to 8 AM ఇచ్చున్నారు మేడం. ఓకే. చెయ్యండి. ప్రతిరోజు ఖచ్చితంగా చేయండి. ఎందుకంటే ఆ టైం స్లాట్ లో చాలా తక్కువే ఉన్నారు. మీరు ఇచ్చిన టైం కరెక్ట్ గా కూర్చోండి. అండ్ ఇలాగే ఏదన్నా ఇబ్బంది కలిగించేది ఏదన్నా జరిగినప్పుడు అలాంటిది ఏం జరగకూడదని అని అనుకోండి. ఎనర్జీస్ ఎక్కువైనప్పుడు ఇక చాలు ఈ ఎనర్జీస్ అని అనుకోండి. అలా తగ్గిపోతుంది. ఆ తర్వాత ఈ అసెన్షన్ ప్రోగ్రామ్ పెట్టారు కదా. అవును.
దాంట్లో జాయిన్ అయ్యాను. బాగుంది మేడం. తర్వాత గ్రూప్ మెడిటేషన్ ఒకసారి చేశారు. అయిపోయిందిలేండి 1 మంత్ అయిపోయింది మీరు చేసి. అప్పుడు జాయిన్ అయ్యాను. మొన్న ఎప్పుడు దసరా అయిపోయిన తర్వాత 11 అవర్స్ పెట్టారు చూడండి లాస్ట్ డే రోజు. ఆ రోజు 11 అవర్స్ మెడిటేషన్ పెట్టారు. నైట్ నుంచి మార్నింగ్ దాకా. నేను 1 అవర్ చేశాను మేడం ఆ రోజు. మీరు పెట్టిన వరకు మోస్ట్‌లీ చేస్తున్నాను మేడం. బాగా రిజల్ట్ అయితే తెలుస్తుంది. చిన్నవే మనం అనుకున్నయి జరుగుతుంది. మనం అనుకోకుండా ఎవరన్నా వచ్చి మనతో మాట్లాడడము. అట్లా ఏదన్నా బాగా మనం మెడిటేషన్ చేసిన దానికి నాకు రిజల్ట్ అయితే బాగా తెలుస్తుంది మేడం. థాంక్ యూ. వన్స్ అగైన్ మేడం. పాపం ఎవరికి ఏం అర్థం కాలే. అవునా? సారీ మేడం. అంటే నేను చేసిన దానికి ఐ కెన్ డూ ఎనీథింగ్. ఐ మీట్ రిజల్ట్. నేను చెప్తానులేండి. ఇట్స్ ఓకే. థ్యాంక్ యూ. మీ తమిళ్ గ్రూప్‌లో చేరాను. మీ తమిళ్ నాకొచ్చేయాలి మేడం ఈ జర్నీ అయ్యే లోపల. ఖచ్చితంగా. నాకు ఇంకొక ఇంటుంటాను మీరు చెప్పేవి, మాట్లాడేవి ఇంటుంటాను. బట్ రిటర్న్ చెప్పలేను కాబట్టి గమ్ముగా వింటుంటాననమాట. నో ప్రాబ్లమ్ అండి. థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ మేడం. ఓకే మేడం ఉంటాను. థ్యాంక్ యూ. பாய் மேடம். பாய். மாஸ்டர்ஸ் இவங்க வந்து பாகேஸ்வரின்னு சொல்லிட்டு சூலூர்பேட்லேருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் வராது. நம்ம குரூப்ல ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல கனெக்ட் ஆயிட்டு அகண்ட தியானம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மார்னிங் 7 to 8 மார்னிங் 7 o'clock பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நிறைய ஹெவி எனர்ஜிஸ் வந்துருது. அந்த எனர்ஜி தாங்க முடியாம கண்ணை திறந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே எப்பவுமே எனர்ஜிஸ் வந்தாலும் என்ன எனர்ஜிஸ் வந்தாலும் நம்ம வந்து அகண்ட தியானம்ல அந்த கண்கள் திறக்கக்கூடாது. டைம் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையா பொறுத்துக்கணும் எல்லாமே. ஸோ அப்படி என்னால எனர்ஜி முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எனர்ஜிஸ் எனக்கு போதும், இதுக்கு மேல எனர்ஜிஸ் என்னால தாங்க முடியல போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை நினைச்சா அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து மல்டிபிள் ஆகிறது அங்கே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். எது நம்மளால முடியலையோ அது போதும்னு நினைச்சாலே அங்க வந்து மெடிடேஷன்ல அது கோஆபரேஷன் நடக்கும். ஸோ ஏதாவது பேடா நடக்குது, இது எனக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அங்க ஸ்டாப் ஆயிடும். யாரோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, அது எனக்கு வந்து பொறுத்துக்க முடியல, என்னால அது அக்செப்ட் பண்ண முடியல, வேண்டாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் நம்ம நினைக்கணுமே தவிர தியானத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டு கண் திறக்க கூடாது. மெயினா அகண்ட தியானத்துல நம்ம ஸ்லாட்ல நம்ம உட்காரணும். எது நடந்தாலும் கண் திறக்காம நம்ம அந்த விஷயத்த வந்து போதுமோ இல்ல வேண்டாமோ அது நினைச்சுக்கலாம். நம்ம அப்படி பண்ணும்போது உடனே வந்து அங்க ஸ்டாப் ஆயிடும். எஸ் மாஸ்டர்ஸ், தியானத்துக்கு போயிடலாமா? வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணணும். எப்போ எது நடந்தாலும் நமக்கு ஏதாவது முடியாத விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு எனர்ஜி பத்தலை. ஸோ நிறைய எனர்ஜி கொடுக்கணும். ஸோ 3 வாட்டி நம்ம 1/2 hour 1 hour 3 வாட்டி பண்றது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா ஒரே வாட்டியா பண்ணணும். அப்போ ஹெவி எனர்ஜிஸ், மல்டிபிள் எனர்ஜிஸ், அபுண்டன்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் மார்னிங் 1 hour, ஆஃப்டர்நூன் 1 hour, ஈவினிங் 1 hour நான் பண்றேன்னா அப்படி ஸ்பிளிட் பண்ணி பண்ணாம ஒரே நேரமா ஒதுக்குங்க. அது மார்னிங்கா இருக்கட்டும், ஆஃப்டர்நூனா இருக்கட்டும், இல்ல டே டைம்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா டே டைம்ல யாருமே அவ்வளவு நேரம் உட்காராதீங்க. பிகாஸ் நம்மளோட கடமைகள் இருக்கு. அந்த டே டைம்ல நிறைய நேரம் கண்டினியூஸ் லாங் மெடிடேஷன்ஸ் எல்லாம் டே டைம்ல பண்ண வேண்டாம். லாங் ஹவர்ஸ் மெடிடேஷன் நம்ம எப்போ பண்ணணும்னா ஏர்லி மார்னிங் இல்ல நைட் டைம். இந்த நைட் டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்டு தான்.
நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னாலும் அங்க எந்த தடையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம தூக்க நேரம் நம்ம 6 to 7 hours தூங்குறோம்னா அந்த 6 to 7 hours தூக்கத்துல நீங்க எவ்வளவு நேரமாச்சு நீங்க தியானத்துக்கு ஒதுக்குங்க. ஸோ மார்னிங் டைம்ல எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி பண்ற மெடிடேஷன் எல்லாமே டுகெதரா பண்ணுங்க. 3 வாட்டி 1 hour பண்றீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரே வாட்டி நைட்ல 3 மணி நேரம் உட்காருங்க. சோ அப்போ மல்டிபிள் எனர்ஜிஸ் கிடைச்சு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் முடியல அப்படின்னா அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. சோ 2 நாள் நமக்கு வந்து இப்ப 3 வாட்டி செய்யறவங்களுக்கு ஒரே வாட்டி உட்கார்றது அது வந்து எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இன்னும் பெஸ்டா இருக்கும். இன்னும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 hour கிராசிங் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஹவர் போறது, ஃபோர்த் ஹவர் போறது எதுவுமே தெரியவே தெரியாது. அங்க டைம் லேப்ஸ் ஆயிடும். அந்த டைம் லேப்ஸ் ஆயிட்டு அங்க என்ன நடக்குது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. சோ இப்ப நம்ம ஜென்ரலா 1 hour உட்கார்றது தான் அதுதான் சஃபரிங்கா தோணும். எப்பவுமே லாங் ஹவர் மெடிடேஷன்ஸ் நம்ம வந்து அதோட பிராக்டிஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப ஈஸியா கூட இருக்கும். கொஞ்ச நேரம் தான் அது. உள்ள போயிட்டோம் அப்படின்னா அங்க டைம் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. நம்ம அசால்ட்டா 6 hours உட்கார்ந்தாலும் ஒண்ணும் தெரியாது. சோ அதனால லாங் ஹவர்ஸ் கஷ்டம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறந்துருங்க. லாங் ஹவர்ஸ் இஸ் வெரி ஈஸி. அழகா உட்கார முடியும். அந்த லாங் ஹவர்ஸ் உட்காரும் போதுதான் உங்களுக்கு ப்ராப்பர் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த லாங் ஹவர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நிறைய நேரம் பண்ணுங்க. இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் குரூப் மெடிடேஷன்ஸ்ல நிறைய பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், அப்பதான் உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம், கிளாரிட்டி வருது, விஸ்டம் வருது. இது எல்லாமே அப்பதான் நடக்கும். ஓகே, சரி நம்ம இப்ப மெடிடேஷன் போயிடலாமா? சுஷீலா மேடம் பேசணுமா? மேம் குரூப் மெடிடேஷன்ல மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் வந்து 6:30 to ஒரு குரூப் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யலாங்களா? அது பரவாயில்லையா? மார்னிங் 10:30 to 11 செய்யுங்க. பட் ஆனா ஒரே வாட்டியா உட்காரும் போது உங்களுக்கு அது பெனிஃபிட். ஓ சரி சரி. half an hour 1 hour இப்படி தனித்தனியா உட்கார்றது, ஒரே வாட்டியா நேரத்தை ஒதுக்குங்க. ஒரே வாட்டியா 3 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கும்னு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கே வந்து இது பெஸ்டா அது பெஸ்டா அப்படின்றது புரியும். நீங்க வந்து நடுவுல half an hour உட்கார்றது அது கவுண்ட்லயே வராது. அது கவுண்ட்லயே வராது. ஜஸ்ட் நீங்க ஏதோ ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். நமக்கு ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னா அது லாங் ஹவர்ஸ் நீங்க உட்காரும் போதுதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா அந்த குரூப் மெடிடேஷன்ல நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய இருக்கும். நல்ல அந்த எனர்ஜிஸும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் எனர்ஜிஸ்ன்றது என்னன்னா, அந்த குரூப்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நீங்க half an hour பண்றீங்க இல்லையா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லா விஷயமும் அந்த எனர்ஜிஸ், அந்த மாஸ்டரோட இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ எப்போ நீங்க அது லாங் ஹவர்ஸ் பண்ணும்போது இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிட்டு அது உங்களுக்கு நன்மைகளை தரும். சோ இது பண்றது தப்பு கிடையாது. பட் ஆனா அது நான் இன்னைக்கு 3 மணி நேரம் பண்ணேன் அப்படின்னும் போது 4 வாட்டி 5 வாட்டி half an hour 1 hour பண்றீங்க, நான் 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற கவுண்ட்ல வராது. 3 hours நான் பண்ணேன் அப்படின்னா ஒரே சிட்டிங்ல 3 hours பண்ணும்போது தான் 3 hours அதுதான் கவுண்ட் வரும். சோ மத்தபடி கொஞ்சம் நேரம் பண்றது எல்லாமே ஜஸ்ட் நீங்க அந்த கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ், ஒவ்வொரு மாஸ்டரோட விஸ்டம் கனெக்ஷன்ஸ் எல்லாம் அதுதான் அதுல வர்றது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஆனா கேட்டிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ மேம் மேம் நான் 3 hours தியானம் பண்றேங்க மேம். ஆனா டெய்லியில எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ 3 hours கண்டினியூவா பண்ணிடுவேன். பண்ணா என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியல. எப்படின்னாங்க மேம், அந்த ஏதோ ஒண்ணு அதுல நம்ம அடிக்ட் ஆன மாதிரி எல்லாரும் திரும்ப வந்து கதை தட்டினாதான் கொஞ்ச நேரம் இருங்கப்பான்ற மாதிரி அதுலயே இருக்கதாங்க மேம் தோணுது. பண்ண அதுலயே இருக்கிற மாதிரி ஒரு ஆசை வருது.
பிகாஸ் அது ஏன் வருதுன்னா, அது வர்றது தப்பு கிடையாது. ஏன்னா, அதுல இருக்கிற சுகம் இந்த இந்த உலகத்துல இருக்காது. இல்ல. அதனால அதுல இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் ஆனா, இங்க என்னன்னா, நம்ம கடமைகள் அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஏற்கனவே உங்களுக்கு 2 குழந்தைங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட். ஓகே. சோ குழந்தைங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தியானம். சரிங்களா? அவங்கள அவாய்ட் பண்ணி, ஃபேமிலி அவாய்ட் பண்ணி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க 3 ஹவர்ஸ் எப்ப பண்ணணும்னா, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத உங்க ஸ்லீப் டைம்ல நீங்க பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டே டைம்ல உட்கார்ந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அப்ப உட்கார்றது இதெல்லாம் வேண்டாம். இன்னும் லைஃப் இருக்கு உங்களுக்கு. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடியட்டும். சரிங்க மேம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணி நீங்க லாங் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்றீங்கன்னா திரும்ப கர்மா சேர்க்கறீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்ன? உங்க கர்மாவை வந்து இது பண்றீங்க, கர்மா கழிக்கிறீங்க. அப்ப அத ஸ்டாப் பண்ணி திரும்ப இந்த மாதிரி பண்ணீங்கன்னா புது கர்மாவை சேர்க்கறீங்க. சரிங்க மேம். சோ திரும்ப புது கர்மா சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த டைவர்ஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கே, லைஃபை விட நல்லா இருக்கு அதெல்லாம் தோணும். பட் ஆனாலும் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். அந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம், டைவர்ட் ஆக வேண்டாம். சரிங்க மேம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட். எப்பவுமே நம்ம வந்து எப்போ இந்த மாதிரி பண்ணணும்னா, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு, குழந்தைங்க எல்லாம் ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க, தன்னைத்தான் பாத்துக்க முடியும், அவங்க ஒரு டீனேஜ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க விட்டுருங்க. அப்போ நீங்க உட்காருங்க. அப்போ வந்து நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்க பர்சனல் டைம். அவங்க இப்ப டிபெண்டன்சியா இருக்கிற வரைக்கும் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? நம்ம தியானம் பண்ணி முடிச்சதும் டயர்டா ஃபீல் ஆகுதுங்க மேம். அது எதனால? அது எல்லாமே பழைய கர்மாஸ். இப்ப வந்து நம்ம வேலை செய்யும் போது டயர்டா இருக்கும். வேலையே செய்யல இன்னைக்கு அப்படி நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னும் போது டயர்ட் ஆகாது. படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இப்போ டயர்டா இருக்குன்னா நீங்க பண்ற எனர்ஜி, தியானத்துல வந்து எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி வாங்கி கூட டயர்டா இருக்கும்னா கர்மாஸ் கழிய 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 அந்த எனர்ஜி வந்து இப்ப நீங்க வாங்குற எனர்ஜி வந்து அந்த கர்மாஸ்க்கு சரியா போயிடுச்சு. உங்களோட ஃப்ரெஷ்னஸ்க்கு அது பத்தல. சரிங்க. கிளென்சிங்க்கு சரியா போச்சு அந்த எனர்ஜி. நம்ம சாப்பிட்ட உடனே தியானம் பண்ணலாங்களா மேம்? இல்ல எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பண்ணலாம்? நீங்க ஹாஃப் ஸ்டமக் சாப்பிட்டீங்கன்னா பண்ணலாம். இல்ல ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 an hour to 45 minutes கேப் எடுத்துக்கணும். இல்லன்னா உட்காரும் போது நம்ம தூங்கிடுவோம். அந்த அந்த மயக்கமா இருக்கும் இல்லையா? ஒரு மயக்க நிலை, சாப்பிட்ட உடனே ஒரு மயக்க நிலை, ஒரு கலக்க நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலை வந்துருச்சுன்னா தூங்கிடுவோம் நம்ம. எனக்கு பெரும்பாலும் அப்படி தூக்கமே வராதுங்க மேம். அப்ப பண்ணலாங்களா? அந்த ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குன்னா பண்ணிக்கலாம். சரிங்க மேம். ஓகே மேம். சரி பாத்துக்கோங்க. ஓகேங்க மேம். ஓகேப்பா, ஓகே. ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லா குரூப் மெடிடேஷன்ல நமக்கு இப்போ எல்லா